இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 12 தான் பார்க்க போகிறோம். துவாதசக பாட்டக. லெசனோட பேரு ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிப்புஹுய். ஆலஸ்யம் லேசினஸ், ஹி லேசினஸ் தான், மனுஷ்யானாம் மனுஷனுடைய, ஷரீரஸ்தோ உடம்பில், மகான் ரிப்புஹு, ரிப்புஹுன எனிமின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, லேசினஸ் தான் மனுஷனோட உடம்புல இருக்கிற ஒரு பெரிய எனிமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைட்டிலில். லெசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாதக அத்ய தூ அவகாஷ தினம் அஸ்தி, அத்ய அகம் சம்பூர்ண தினே விஸ்ராமம் கரிஷ்யாமி. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறவங்கள மாதிரி அந்த பையன் என்ன சொல்கிறான், மாத்தக அம்மா, அத்ய டுடே, அத்ய தூ இன்னைக்கு, அவகாஷ தினம் அஸ்தி இன்னைக்கு வந்து ஹாலிடே எனக்கு, அத்ய அகம். ஸோ ஹாலிடேனாலே நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் தூங்குவீங்க, புக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த பையனும் என்ன சொல்கிறான், அத்ய அகம் இன்னைக்கு நான் சம்பூர்ண தினே ஹோல் டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், விஸ்ராமம் கரிஷ்யாமி ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவகாஷக வித்யாலயஸ்ய அஸ்தி ந து ஸ்வா அத்தியாயஸ்ய பஹு ஆலஸ்யம் கரோஷி உத்திஷ்ட பரிக்ஷ்ரம் குரு. அவகாஷக வித்யாலயஸ்ய அஸ்தி, அதாவது ஹாலிடே அப்படின்றது ஸ்கூலுக்கு தான், வித்யாலயஸ்ய அஸ்தி. ந து ஸ்வாத்தியாயஸ்ய, ஸ்வாத்தியாயஸ்னா ஸ்வஹ ப்ளஸ் அத்தியாயஹ, அதாவது படிக்கிறதுக்கு, செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக. உன்னுடைய படிக்கிறதுக்கு லீவ் கிடையாது, ஸ்கூலுக்கு தான் லீவு. பஹு ஆலஸ்யம் கரோஷி, நீ ரொம்ப லேசி ஆயிட்ட, பஹு ஆலஸ்யம் கரோஷி ரொம்ப லேசியாக இருக்க, உத்திஷ்ட எழுந்துரு, கெட் அப், பரிஷ்ரம் குரு ஹார்ட் ஒர்க் பண்ணு, படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் பாருங்க, அகம் உத்தீர்ணக பவிஷ்யாமி, உத்தீர்ணகனா பாஸ் ஆகிறது. ஸோ நான் எப்படியும் பாஸ் ஆகிடுவேம்மா, அகம் உத்தீர்ணக பவிஷ்யாமி, நான் ஐ வில் பாஸ், பவிஷ்யாமி அப்படின்னா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். கிம் அதிகேன பரிக்ஷ்ரமேன, எதுக்கு நான் ரொம்ப அதிகம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, யஹ பரிக்ஷ்ரம் கரோதி சஹஏவ ஜீவனே சஃபலதாம் பிராப்னோதி. யார் ஒருவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ அவன்தான், சஹஏவ அவன்தான், ஜீவனே சஃபலதாம் பிராப்னோதி லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அடைவான். பரிக்ஷ்ரமஹேவ மனுஷ்யஸ்ய மித்ரம் அஸ்தி. ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மனிதனுடைய ஃப்ரெண்டு. பரிக்ஷ்ரமஹேவ மனுஷ்யஸ்ய மித்ரம் அஸ்தி. ஸோ ஹார்ட் ஒர்க் தான் மனுஷனோட ஃப்ரெண்டாக இருக்குது. ஆலசியம் தூ சத்ரு ஈவ அஸ்தி, லேசினஸ் அப்படின்றது உன்னுடைய எனிமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ அஸ்தி எனிமியாக தான் இருக்குது, உன்னுடைய மனுஷனுடைய எனிமியாக இருக்குது. உடனே அந்த பையன் என்ன கேட்குறான், தத் கதம் மாத்தக, அது எப்படி அம்மா, கதம் ஹவு, தத் கதம் மாத்தக எப்படி அம்மா, எதி ஞாத்தும் இச்சசி தர்ஹி யதாம் கதாம் பட. யதி ஞாத்தும் இச்சசி, அதை தெரிஞ்சுக்கணும் நீ விரும்புறியா, யதி ஞாத்தும் இச்சசி அதை தெரிஞ்சுக்கணும் நீ விரும்புறியா, தர்ஹி அப்படின்னா யதாம் கதாம் பட் இந்த கதையை படி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இந்த கதையை படிக்கலாம். ஏகஸ்மின் விஷாலே கிராமே கஷ்சன் பிக்ஷுகः ஆசித். ஏகஸ்மின் ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பிக்ஷுகः ஆசித், ஒரு பெக்கர் இருந்தார். ஸோ பெக்கர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ பிச்சை எடுக்கிறவனே பெக்கர்னு சொல்கிறான், பிக்ஷுகः ஆசித். यद्यापि सः उन्नतः दृढकाय च युवकः आसीत् तथापि सः भिक्षाटनं करोति स्म. यद्यापि अल्धो இருந்தாலும் கூட, சஹ எப்படி இருக்கிறான், உன்னதக திருண்டகாய ச யுவக்கக ரொம்ப டாலா, திருண்டகாயன ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு யங் மேன். அந்த பிக்சைக்காரன் எப்படி இருக்கிறான், ரொம்பவும் வந்து டாலான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ரொம்ப கம்மி வயசுள்ள ஒரு பர்சனாக இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட, யத்யாபி ஆசேத் தத்தாபி இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுறான், சஹ அவன், பிக்ஷாட்டனம் அதாவது பெக்கிங் பிச்சை எடுக்கிறான், பிக்ஷாட்டனம் கரோதி ஸ்ம பெக்கிங் பண்ணுற வேலையை பண்ணுறான்.
மார்கே யஹ கோ அபி மிலதி, மார்கே வழியில், யஹ கோ அபி மிலதி போகிற வழியில் யார் இருந்தாலும், யார் அவன் மீட் பண்ணாலும், சக தம் சக அவன் அவங்ககிட்ட என்ன பண்ணுறான், கதையதி அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான் அவன், கிருப்பையா பிக்ஷாம் எச்சது எனக்கு தயவு செய்து பிச்சை போடுங்கள், தரித்ராய தானம் கரோது இந்த புவருக்கு இந்த ஏழைக்கு தானம் கொடுங்க, புண்ணியம் பிராப்னோத்து அதனால நீங்கள் புண்ணியத்தை வாங்கிக்கோங்க, எனக்கு தானம் கொடுத்து நீங்கள் புண்ணியத்தை வாங்கிக்கோங்க, இதி இப்படின்னு சொல்கிறான். கேச்சன ஜனாக தஸ்மை தனம் இச்சந்தி கொஞ்சம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு தனத்தை கொடுக்குறாங்க, கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு காசை போட்டுட்டு போகிறாங்க. கேச்சனச்சா தர்ஜயந்தி, தர்ஜயந்தின்னா திட்டுறது, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, போப்போ உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா. ஸோ பிச்சை கேட்கும் போது கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் கண்டிப்பாக அவனை திட்ட தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்ம ஸ்டோரியில் வர பிச்சைக்காரனுக்கும் நடக்குது. ஏகதா தேன மார்க்கேன கஷ்டித் தனிக்கஹ ஆகச்சதி, ஏகதா ஒரு தடவை என்ன நடக்குது, தேன மார்க்கேன அந்த வழியில், கஷ்டித் தனிக்கக ஒரு தனிக்ககன ஒரு ரிச் பர்சன் ஒரு பணக்காரர் வரார், ஆகச்சதி சஹ பிக்ஷுக்கக மனசியேவ சிந்தையதி அப்போ அந்த பிக்ஷுக்கக என்ன பண்ணுறான், மனசில் யோசிக்கிறான், மனசியேவ சிந்தையதி மனசில் என்ன யோசிக்கிறான், அஹோ மம பாக்கியம் இது நம்மளுடைய பாக்கியம்தான், அத்ய அகம் பிரபுத்தம் தனம் பிராப்னோமி இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், அத்ய டுடே இன்னைக்கு எனக்கு பிரபுத்தம் தனம் அப்படின்னா நிறைய மணி கிடைக்க போகுது, நான் வாங்கிடுவேன், இதி பிக்ஷுக்கக தனிக்கம் வதத்தி அப்படி மனசில் நினச்சிட்டு அந்த ரிச் பர்சன் கிட்ட போய் பேசுகிறான். ஆரியனா அதாவது வெல்தி பர்சன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி, பணக்காரரே அந்த மாதிரி, ஆரியனா ரிச் பர்சன் அர்த்தம், அட்ரஸ் பண்ண கூப்பிட்றான். ஆரிய அகம் அதீவ தரித்திர அஸ்மி நான் ரொம்பவும் ஒரு புவரானவன், ரொம்பவும் பாவர்ட்டியில் இருக்கேன், தரித்திரத்தில் இருக்கேன், கிருப்பையா தானம் கருத்து இதி தயவு செய்து எனக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்ற. தனிக்கக தம் பிருஷ்டவான், தனிக்கக தம்னா அவனிடம், தனிக்கக அவன்கிட்ட கேட்குறான், துவம் கிம் இச்சசி நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன வேணும், இச்சசி மீன்ஸ் நீ என்ன விஷ் பண்ணுற, என்ன வேணும் உனக்கு. ஆரிய அகம் பிரபுத்தம் தனம் இச்சாமி நான் என்ன ஆசைப்படுறேன், நிறைய காசு ஆசைப்படுறேன். இதீ சக சவினியம் உக்தவான், சவினியம் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக, நான் ரொம்ப காசு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக சொல்கிறேன், ஏன்னா அவனுக்கு காசு கிடைக்கணும் இல்லையா, அதனால பொலைட்டாக சொல்கிறான். ததா தனிக்கக வதத்தி அப்போ அந்த ரிச் பர்சன் என்ன சொல்கிறாரு, அகம் துப்யம் சஹஸ்ரம் ருப்யகானி இச்சாமி நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன், 1000 rupees கொடுக்க போகிறேன். சஹஸ்ரம்னா 1000 ரூபாய், சஹஸ்ரம் ருப்யகானி எச்சாமி நான் உனக்கு 1000 rupees கொடுக்க போகிறேன். துவம் மஹியம் தவ பாதோ எச்ச ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணணும், மஹியம்னா எனக்கு, முஜே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மஹியம் தவ உன்னுடைய பாதவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 2 கால்கள், பாதவ் எச்ச உன்னுடைய 2 கால்களையும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்ஷுக்கக வதத்தி அகம் மம பாதவ் துப்யம் கதம் ததாதி நான் எப்படி என்னுடைய 2 கால்களையும் பாதம் துப்யம் கதம் ததாமி பாதம் 2த்தையும் எப்படி கொடுப்பேன், வினா பாதவ் கதம் வா சலாமி வினா பாதவ் கால்கள் இல்லாமல், வித்தவுட் லெக்ஸ் எப்படி நான் நடப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. தனிக்கக வதத்தி அஸ்து ஓகே துவம் பஞ்சசஹஸ்ரம் ருப்யகானி ஸ்வீக்கருன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, நீ இப்போ என்ன பண்ண 5000 rupees வாங்கிக்கோ, மஹியம் தவ ஹஸ்தோ எச்ச அப்படின்னா உன்னுடைய 2 கைகளையும் கொடுத்துரு, மஹியம் எனக்கு தவ உன்னுடைய ஹஸ்தௌ எச்ச கைகள் 2ஐயும் கொடுத்துரு. பிக்ஷுக்கக வதத்தி ஹஸ்தாபியாம் வினா அகம் கதம் பிக்ஷாம் ஸ்வீகருமி 2 கைகள் இல்லாமல் அகம் நான் கதம் எப்படி பிக்ஷாம் ஸ்வீகரமி எப்படி நான் பிச்சையை வாங்குவேன். ஏவமேவ தனிக்கக அதே மாதிரி தனிக்கக வேற என்ன சொல்றாரு, சஹஸ்ராதிகை ருப்யகை தஸ்ய அநேகானி ஷரீராங்கானி கிரேத்தும் இஷ்டவான். ஸோ அதே மாதிரி அந்த தனிக்கக என்ன சொல்கிறாரு, சஹஸ்ராதிகி 1000க்கும் அதிகமான ருப்பியா தரேன், தஸ்ய அநேகானே உன்னுடைய நிறைய ஷரீரங்கம் உன்னோட சரீரத்தில் இருக்க பாடி பார்ட்ஸை
கிரேத்தும்னா வாங்கறதுக்கு ஆசைப்படுறாரு. நான் இதை மாதிரி உனக்கு இதை தர அதை தரேன்னு சொல்லி மாறி மாறி கேட்குறாரு. கிந்து பிக்ஷுகः நிராகிருத்தவான், எல்லாத்தையும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறார். ததா தனிக்கः உக்தவான், அப்போ அந்த ரிச் பர்சன் சொல்கிறார் இவர்கிட்ட, பஷ்ய மித்ர, பாத்தியா ஃப்ரெண்ட், தவ சமீபே, உன்கிட்டயே, தவ சமீபே ஏவ, உன்னிடமே, சஹஸ்ரா அதிக மூல்யகானி வஸ்தூனி சந்தி. ஸோ அதிகமான, அதாவது 1000க்கும் அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ 1000 ரூபாய்க்கு அதிகமாக நிறைய மூல்யன வேல்யூ, மூல்யகானி வஸ்தூனி, ஸோ அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள் உங்ககிட்டயே இருக்கு. ததாபி கிமர்தம் துவம் ஆத்மானம் துர்பலம் மன்யசே, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ஆத்மானம், உன்னையே, துர்பலம் வீக்காக நினைக்கிற, நீ ரொம்ப வீக்கான பர்சன், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீயே நினைக்கிற, நம்மளால எதுவும் முடியாது நீ ஏன் நினைக்கிற, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு, நிறைய ஒரு மூல்யங்கள், நிறைய வேல்யூபிளான பொருள் உங்ககிட்டயே இருக்கு. சௌபாகியேன ஏவ வயம் மானவ ஜென்ம பிராப்தவந்தக. ஸோ சௌபாகியேன, இது வந்து ஒரு ஃபார்ச்சுனான ஒரு விஷயம், ஒரு சௌபாக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மானவ ஜென்மம், நம்ம ஹியூமனாக பிறந்திருக்கிறதே வந்து ஒரு சௌபாக்கியமான ஒரு விஷயம். சௌபாகியம் ஏன ஏவ வயம், நம்மெல்லாம் மானவ ஜென்மம் பிராப்தவந்தக, இந்த மானவ ஜென்மம் வாங்கியிருக்கிறதே ஒரு சௌபாக்கியமான விஷயம். அஸ்ய சஃலதார்த்தம் பிரயத்தனம் குரு. ஸோ அந்த மானவ ஜென்மத்தை சக்சஸ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயத்தனம், ட்ரை பண்ணணும். இத்தக கஜ சுபம் பவத்து இதி. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சுகம் பவத்து, உனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்ப இருந்து உனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அங்க இருந்து. தஸ்மாதினாத் பிக்ஷுகः, அந்த நாள்ல இருந்து இந்த பிக்ஷுகः என்ன பண்றாரு, பிக்ஷாட்டனம் தியக்துவானா சோடுக்கர், விட்டுடுறாரு, அந்த பிச்சை எடுக்கிறத வந்து விட்டுட்டு, பரிக்ஷ்ரமேன தனார்ஜனம் கிருத்துவா, ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தனத்தை சம்பாதிச்சு, சகௌரவம் ஜீவன யாபனம் ஆரம்பத்வான், சகௌரவம் ரொம்ப டிக்னிஃபைடான, ரொம்ப மரியாதையான வாழ்க்கை வாழறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அத்தக ஏவ சஜ்ஜனாக வதந்தி. ஸோ அதனால தான் வந்து சஜ்ஜனாக, செயின்ட் பீப்புள், ஸோ பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாஸ்தியுத்ய மத்யசமோ பந்துஹு கிருத்துவாயம் நாவசித்தஹி. ஆலஸ்யம் ஹி, அதோடைய பதச்சேத்தக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ சரீரஸ்தக மகான் ரிபுஹு ந அஸ்தி உத்யமனசமோ, ந அஸ்தி உத்யமசமோ ந அஸ்தி உத்யமசமஹ பந்துஹு கிருத்துவா யம் ந அவசித்ததி. அன்வயக பாருங்க, ஆலஸ்யம் லேசினஸ், ஹி மனுஷ்யானாம், லேசினஸ் தான் மனுஷனுடைய ஷரீரஸ்தோ உடம்பில், மகான் ரிப்புஹு ஒரு பெரிய எனிமி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய எனிமி நம்மளுடைய லேசினஸ். அஸ்தி உத்யம சமஹ பந்துஹு, அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குக்கு சமமான ஒரு பந்து, ஒரு ரிலேட்டிவ். உத்யம சமஹ உத்யமன ஹார்ட் ஒர்க், சமஹன சமமான, பந்துஹு ரிலேட்டிவ், ஹார்ட் ஒர்க்கு சமமான ஒரு ரிலேட்டிவ். ந அஸ்தினா இல்லை. ஸோ ஹார்ட் ஒர்க் தான் ஒரு நல்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, சமமான ஒரு பர்சனே இல்லை. எம் கிருத்துவா, யார் அதை செய்கிறாங்களோ, ந அவசித்ததி அப்படின்னா கஷ்டப்படுறது, சேட் ஆகிறது. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ந அவசித்தது, எந்த அவஸ்தையும் அவங்க படமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாவார்த்தக பாருங்க, ஆலஸ்யம் மனுஷியானாம் ஷரீரே ஸ்திதக மகான் சத்ரு. ஸோ ஆலஸ்யம் அப்படின்றது மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய எனிமி. யதோஹி ஆலஸ்யஸ்ய காரணாத் காரியம் ந சித்தியதி. ஸோ எப்பயுமே லேசினஸால் எந்த காரியமும் உனக்கு சித்தியதி நடக்காது. ஏவமேவ பரிக்ஷ்ரமேன சமானக பந்துஹு அபி நாஸ்தி. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு சமமான பந்துவும் யாருமே இல்லை. எதோஹி பரிக்ஷ்ரம் கிருத்துவா, யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ,
கோபி துக்கம் நா ஆப்னோதி, அவருக்கு எந்த ஒரு துக்கமும் வராது. இதுதான் இதனுடைய பாவார்த்தம். ஸோ சில்ட்ரன், உங்களுக்கு லெசன் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி, ஹார்ட் ஒர்க்குக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளை வீக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது, நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.